எஸ் ஹபீப் சார். சார் இப்போ வந்து இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு இப்போ நான் போகணுமா வேணாமான்றது என்னுடைய மார்க்கை பேஸ் பண்ணி அப்படி என்னுடைய ஸ்டூடெண்ட், அதாவது என்னோட மகள மார்க் பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா? இப்போ இது எனக்கு கிளியரா வந்து போகணுமா வேணாமான்றது நான் வந்து எப்படி சார் முடிவெடுக்கிறேன்? சார் இப்போ உங்களுடைய ரேங்க் என்ன வருது சார்? என்ன கம்யூனிட்டி அண்ட் உங்க ரேங்க் என்னங்க சார்? BCM 2,06,000 ஏதோ சம்திங். ஓகே, நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பிளான் பண்றீங்களா சார், அல்லது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பிளான் பண்றீங்களா? கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் இல்லாட்டா இங்க உள்ள தமிழ்நாடு அந்த மாதிரி தான் ஐடியா இருக்கு சார். ஏன்னா அது ஃபீஸ் ஜாஸ்தி வருது இல்லையா சார் டீம்டு யூனிவர்சிட்டி? ஆமா. ஸோ அப்போ நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் காலேஜஸ் ட்ரை பண்ணணுங்கிற நீட் இல்லைங்க. எதனாலன்னா ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போன வருஷம் ஓபிசி கேட்டகரிக்கு 25,000 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ரேங்க் வந்து 2 lakh வரைக்கும் இருக்கு. ஸோ அவ்வளவு தூரம் டிஃப்ளேஷன் வருமானு கேட்டா வராது, கண்டிப்பா வராது. ஸோ அதனால அதை ட்ரை பண்ணணுங்கிற நீட் இல்லை. ஒருவேளை உங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு நீங்க ட்ரை பண்றதுன்னா பண்ணலாம். பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அங்க இது இருக்காதுங்க. ஒருவேளை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பிளான் பண்றீங்கன்னா தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு. இல்லைன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணா போதும். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா சவிதா டென்டல் காலேஜ் போலான் இருக்கு சார். ஓகே, அதுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது சார் ஃபர்ஸ்ட் சவிதா அப்புறம் ராமச்சந்திரா அந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? தாராளமா கொடுக்கலாம் மேடம். சவிதா கொடுக்கலாம், ராமச்சந்திரா கொடுக்கலாம். டென்டல் மட்டும் தான் பிளான் பண்றீங்களா, MBBS பிளான் இருக்கா மேடம்? டென்டல் மட்டும் தான் சார் பிளான் பண்றோம். ஏன்னா நீங்க சவிதா ராமச்சந்திரா தாராளமா கொடுக்கலாம் மேடம். ஓகே சார். இப்போ வந்து அதுக்கு 2 lakhs டெபாசிட் பண்றோம்ல சார்? ஆமாங்க. பண்ணிட்டு நம்ம சாய்ஸ் லாக் பண்ணி அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே போய் ஃபீஸ் கட்டிடணுமா சார் நம்ம? ஆமா மேடம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல வந்து நம்ம அந்த காலேஜஸ்க்கு போய் ஜாயின் பண்ணணுங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்க்கு முன்னாடி நம்ம அங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி ஜாயின் பண்ணிடணும். ஓகே சார். அது எல்லாமே ஆன்லைன் பேமெண்டா சார்? காலேஜ் டைரக்டா காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் மேடம், அந்த இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் டு காலேஜ் இது வேறுபடுங்க. ஒரு சில காலேஜஸ் வந்து பார்ஷியல் அமௌண்ட்டை கேஷா வாங்குவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல பே பண்ண சொல்லுவாங்க. அல்லது சில காலேஜஸ் செக் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில காலேஜஸ் வந்து டிடி வாங்குவாங்க. இது வந்து உங்களுக்கு காலேஜ் வருது இல்லைங்களா, ரிசல்ட் வருது இல்லைங்களா, ரிசல்ட் வந்தோடனே அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்களே அந்த டைம்ல வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க அல்லது போன்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ்னா டியூஷன் ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் அகைன் அதுக்கப்புறம் ஹாஸ்டல் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், அதர் ஃபீஸ் இதெல்லாம் தான் நம்ம காலேஜ்ல போய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலயும் பெரும்பாலான கல்லூரிகள் ஆன்லைன் பேமெண்ட் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு சில கல்லூரிகள் வந்து கேஷ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க, செக் வாங்க மாட்டாங்க. தமிழ்நாடு காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் டிடியும் பெரும்பாலான கல்லூரிகள் வாங்குறது இல்லை. எய்தர் ஆன்லைன் பேமெண்ட் ஆர் கேஷ் பேமெண்ட், இந்த ரெண்டு தான் தமிழ்நாடு காலேஜஸ் ஃபாலோ பண்றாங்க. சார் அன்பழகன் சார் சொல்லுங்க. தேங்க்யூ. சந்தோஷ் ராஜ் சார் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். வணக்கம். சார் ஆல் இந்தியா கோட்டால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து 5,000 கட்டுற மாதிரி இருக்குமா சார்? ஆமாங்க சார், ஆமாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து இப்போ காலேஜ் ஃபீஸ் வந்து மொத்தமாக கட்டுறது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படியே கட்டணுமா, இல்லை அதுக்கு தனியாக வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கட்டுற மாதிரி இருக்குமா சார்? சார் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்றது காலேஜ்ல தான் பே பண்ணுவீங்க. ஓகே சார். ஸோ அதனால அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நம்ம எதுவும் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகே. டைரக்டா காலேஜ்ல போய் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க சார். ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து இப்போ நம்ம மல்டிபிள் காலேஜ் செலக்ட் பண்ணலாம் தானே சார்? ஆமாங்க சார், தாராளமா பண்ணலாங்க. அது வந்து எப்படி சார், எல்லா காலேஜுமே செலக்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாவது லிமிட் இருக்கா சார்? இல்ல சார், எந்த லிமிட்டும் இல்லைங்க. நீங்க தாராளமா எல்லா காலேஜஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேல வரும். ஓகே சார். கனகராஜ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். இப்போ அவர் ஆல் இண்டியா கோட்டா சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து இப்போ வந்து 6th வந்துட்டு எனக்கு ஃபைனல் டேட் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது, ஒரு லீஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து தமிழ்நாடை விட அது ஆல் இண்டியா பெட்டர்னும் போது நான் தமிழ்நாடை விட்டுறேன். பட் போய் ரிப்போர்ட்டும் பண்ணிடுறேன், ஆல் இண்டியா கோட்டா ரிப்போர்ட்டும் பண்ணிடுறேன். இன்கேஸ் தமிழ்நாட்டில் வந்து செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு பெட்டர் காலேஜ் கிடைச்சதுன்னா கம்பேரிட்டிவ்லி ஆல் இண்டியா கோட்டானா அப்போ நான் என்ன பண்ணணும்?
இன்கேஸ் இது வந்து ஒரு பெக்குலியர் கேஸிங் சார். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டால வி ஹேவ் அன் அட்வான்டேஜ் தட் அங்க வந்து எந்த விதமான பெனால்ட்டியும் நமக்கு கிடையாது. யூ கேன் ஸ்டில் ரிசைன் த ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அண்ட் அந்த ஃபீஸ் நீங்க பே பண்ணது மட்டும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஆனா யூ கேன் கம் பேக் டு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த பெட்டரான இன்ஸ்டியூஷனுக்கு நீங்க தாராளமா போய் சேர்ந்துக்கலாம் சார். ஓகேங்க சார். அப்புறம் செகண்ட் ஒன் கொஸ்டின் சார். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 36 காலேஜ் இருக்கு இல்லைங்களா? மீதி எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு 30 காலேஜ் 31லேருந்து 6 அந்த லாஸ்ட் லீஸ்ட்டை விட்டுட்டு லீஸ்ட்ல இப்போ எனக்கு ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் என் பொண்ணோட மார்க்குக்கு அது லீஸ்ட் கிடைக்கும் அப்படின்னும் போது நான் அது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல நியூ காலேஜ்ன்றதுனால கேன் ஐ கோ டு பிஎஸ்ஜி இன்கேஸ் வந்து அது வந்து ரைட் சஜஷனுங்களா இல்ல ரைட் டிசிஷனா என்ன? Actually, sir, it is not the right decision in some certain points. One major concern அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டுங்க. ஸோ ஃபீஸ் ஜாஸ்தி. யூஜிக்கு வந்து நீங்க எந்த காலேஜ்ல படிச்சாலுமே தட் இஸ் சஃபிஷியன்ட். மேபி கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க யோசிக்கிறபடி நியூ அந்த லீஸ்ட் 11 நியூ காலேஜஸ்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அல்லது நியூ காலேஜஸ்ன்றதுனால எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு கன்சர்ன் இருக்கலாம். பட் அதை விட பிஎஸ்ஜிக்கு போறது பெட்டரானு கேட்டீங்கன்னா எக்ஸ்போஷர் தட் யூ கெட் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் வில் பி குட். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. பட் பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டெஃபினெட்லி அ வண்டர்ஃபுல் காலேஜ். பிரைவேட் காலேஜஸ்லயும் சரி ஈவன் சம் கவர்மெண்ட் காலேஜஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் காலேஜ். தாராளமா ஜாயின் பண்ணலாம். If fees is not a constraint. ஏன்னா நீங்க பியூசியோட நிக்க போறதுல however you have to go for PG and PGலயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். ஒன்று நம்மளுடைய எஜுகேஷன் எக்ஸ்போஷர் அதெல்லாம் எப்படி கிடைக்குதுங்கிறதையும் பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டையும் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இஃப் ஐ எம் இன் யுவர் சிச்சுவேஷன் ஐ வில் சூஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஓவர் பிஎஸ்ஜி. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா இப்போ டீம் யூனிவர்சிட்டியில வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு சப்போஸ் அது கிடைக்கல அந்த நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணதுல கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல நம்ம வேற காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தாராளமா சார். நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் எல்லா ரவுண்டுக்கும் புதுசா தான் நம்ம கொடுக்கணும் சார். அதனால நம்ம வந்து தாராளமா நம்மளுடைய ஆர்டரை மாத்திக்கலாம். ஏதாவது காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடல செகண்ட் ரவுண்ட்ல போடுறதுனால புதுசா ஆட் பண்ணிக்கலாம். அல்லது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்ட இந்த காலேஜ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். புதுசா தான் நம்ம செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எல்லா ரவுண்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலா பே பண்ணணுங்களா எப்படிங்க சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ங்கிறது ஒன் டைம் பேமெண்ட்ங்குதா சார்? அது வந்து நம்ம தனித்தனியா எல்லா ரவுண்டுக்கும் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 4 காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றேன். அதுல எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது செகண்ட் ரவுண்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து எப்படிங்க சார் அது? திரும்ப பே பண்ண வேண்டியது இல்லை சார். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகே ஓகே. பட் என்னுடைய சஜஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க செகண்ட் ரவுண்ட்ல போடலாம்னு நினைச்சிருக்கீங்களா காலேஜ், அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடுற 4 காலேஜுக்கு அடுத்து வச்சுக்கிறது நல்லது. சோ இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, 10 காலேஜஸ்க்குள்ள தான் இருக்கணும் அந்த மாதிரி? அப்படிலாம் இல்ல சார், அப்படிலாம் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல 13 காலேஜ் இருக்கு, 13யும் போடலாம். பாண்டிச்சேரி ஆட் பண்றீங்கன்னா பாண்டிச்சேரி ஆட் பண்ணலாம். இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து காலேஜஸ் போடுறீங்கன்னா அதுவும் போடலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்க தாராளமா எல்லா காலேஜஸையும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா காலேஜையும் போடுறதுனாலும் போடலாம். சார் அப்புறம் சார் இந்த இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு காலேஜ்ல பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா. அதுல வந்து இப்போ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா இல்லைங்களா? கரெக்ட். ஆமா. சோ அப்போ அந்த தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனலைஸா நம்ம டிசைட் பண்ண முடியும் எந்த காலேஜ்ல கிடைக்கும் இல்லைங்களா? கரெக்ட் சார், கரெக்ட். ஆமா, தமிழ்நாடு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது அக்யூரேட்டா சொல்ல முடியும் சார். ஓகே ஓகே. சோ இப்போ அதர் ஸ்டேட்காரங்க வந்து இப்போ இங்க வந்து ரெஜிஸ்டர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமா சார். ஆல்ரெடி ஆல் கோட்டா வந்து செப்பரேட் இல்லைங்களா சார்? கடைசியா சொன்னது புரியல சார். இல்ல இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட்ல இல்லைங்களா? ஆமா சார், ஆமாங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.